உன் அன்பில் உன் அணைப்பில் அத்தியாயம் 18. தன் தோழியின் திருமணத்திற்கு கிளம்பிக் கொண்டிருந்த நேரம் மொபைல் ரிங்காக அதில் தேன்மொழி வீடியோ கால் செய்திருந்தாள். வேகமாய் எடுத்து பேசியவாறே கீழே வந்தாள் ஆராதனா. சொல்லு தேன்மொழி, நல்லா இருக்கியா? என்ன வீடியோ கால் போட்டிருக்க? நான் நல்லா இருக்கேன். அங்க போனதும் எங்களை மறந்துட்டேல. பாட்டி கூட வருவேன்னு நினைச்சேன், வரல. எங்கேயோ கிளம்பிக்கிட்டு இருக்க போல. ஆமா தேன்மொழி, ஃப்ரெண்டோட மேரேஜ் இன்னைக்கு, அதான் பாட்டி கூட வர முடியல. இப்போ அப்பா கூட பிஸ்னஸ் தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஓ அப்படியா, சரி. அங்கே உனக்கு ரொம்ப போர் அடிக்கா தேன்மொழி? இல்லை, அதான் என்ன கம்ப்யூட்டர் கிளாஸ்ல சேர்த்து விட்டுருக்காங்க. இப்போ 10 நாள் தான் நான் அங்கே தான் போகிறேன் என்று இருவரும் பேசிக்கொண்டு இருந்தனர். ஏண்டி, ஃபோன் பண்ண சொன்னது நான், நீ என்னடானா பேசிக்கிட்டு இருக்க? கொரடி அந்த ஃபோனை கூறியவாறு அருகில் அமர்ந்திருந்த மரகதவல்லை பாட்டி கைபேசியை பிடுங்கினார். திரையில் பாட்டியை பார்த்ததும் நலம் விசாரிக்க, என்னம்மா ஆராதனா, ஊருக்கு போய் 20 நாளுக்கு மேலாக போது, ஒரு ஃபோனு கூட பண்ணலையேம்மா, எப்படிம்மா இருக்க என பாசத்துடன் விசாரித்தார். ஃபோன் பண்ணணும்னு நினைச்சாலே சக்தி நினப்பு தான் வருது. எப்படி பாட்டி அதை உங்ககிட்ட சொல்ல? மனதிற்குள் நினைத்தவள், நல்லா இருக்கேன் பாட்டி என்றாள். சிறிது நேரம் பாட்டி, பார்வதி, சிவநாதன் என அனைவரிடமும் பேசியதால் சக்தியிடம் பேச வேண்டும் என்று மனம் ஏங்க தோழி தேன்மொழியிடம் அவனை பற்றி விசாரிக்க ஆரம்பித்தாள். அத்தான் காம்ப்ளெக்ஸ் கட்டுறதுல பிஸி, வீட்டில் இருக்கிறதே கிடையாது. அதை விடு, கௌதம் கிட்ட கூட நான் அவனை பார்த்ததே இல்லை என்றதும் கௌதமினை அழைக்க அவனும் வர இருவரும் பேச நேரமாவதை உணர்ந்தாள் ஆராதனா. கௌதம், நீ பேசிட்டு மொபைலை ரூம்ல வச்சிரு, நான் போற நேரமாச்சு என கூறிய ஆராதனா வீட்டினை விட்டு வெளியேறினாள். அவள் இங்கே வீட்டினை விட்டு வெளியேற அதே நேரம் அங்கே வீட்டுக்குள் நுழைந்தான் சக்திவேல். தன் மொத்த குடும்பமும் அமர்ந்து யாரிடமோ பேசுவதை கண்டவன், யார்கிட்ட அப்படி பேசுறீங்க என்று தன் அன்னையிடம் வினவினான். கௌதம் கிட்ட பேசுறோம், நீ அவனை பார்த்ததே இல்லைல என தேன்மொழி கேட்க, கௌதம் என்ற பெயரை கேட்டதுமே ஆரா நினைப்பு வந்தது. சோர்ந்து போய் அப்படியே பொத்தென்று சோஃபாவில் அமர்ந்தான். சக்தியின் நிலையை கண்ட பார்வதி அவனுக்கு டீ கொண்டு வர செல்ல சிவநாதன் தனக்கு வேலை இருப்பதாக கூறி சென்றார். கௌதமிடம் பேசிக் கொண்டிருந்த தேன்மொழி சக்தியிடம் பேசச் சொல்லி கைபேசியை கொடுத்தாள். கௌதமை கண்டவாறு சக்தி அமைதியாக இருக்க அவனோ, ஹாய், ஐ எம் கௌதம், ஆரா அக்காவோட செல்ல தம்பி, நீங்க எப்படி இருக்கீங்க என சக்தியிடம் கேட்டான். அவன் கேட்டதற்கு பதில் கூறாமல் தேன்மொழியிடம் மொபைலை கொடுத்தவன் தன் அறை நோக்கி சென்றான். சாரி கௌதம், அத்தான் வேற ஏதாவது யோசிச்சுட்டு இருந்திருக்கோம் என்றதும், சரிக்கா, நான் ஸ்கூலுக்கு போகணும், பாய் என்று கூறிவிட்டு கைபேசியை வைத்தான் கௌதம். நாட்கள் சென்று கொண்டிருக்க சக்தியை மறக்க நினைத்தாலும் அவன் நினைப்பு அதிகமாக வருவதை உணர்ந்தாள். தன் தந்தையின் தொழிலில் கவனத்தை செலுத்த முயல, அதுவும் முடியாமல் போக தன் மனதை வேறு திசையில் மாற்ற எண்ணினாள். சில வருடங்களாக தொடாமல் இருந்த தனக்கு பிடித்த மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸான கிட்டாரை வாசிக்க ஆரம்பிக்க, அவள் வாசிக்க தொடங்கிய அடுத்த நொடி நீண்ட நாளாக தொடாமல் இருந்ததால் அதன் கம்பி அருந்து போனது. அதே நேரம் உள்ளே வந்த கௌதம், என்னாச்சு அக்கா என கேட்டவாறே அவள் அருகில் அமர்ந்தான். ஒன்னும் இல்லை, நீ இப்போதான் ஸ்கூல்ல இருந்து வந்தியா கௌதம்? ஆமாக்கா. ஏன் நீ அந்த கிட்டாரை தூக்கி போட்ட? நீ ஊர்ல இருந்து வந்ததும் சரியே இல்லை, எப்ப பார்த்தாலும் அமைதியாவே இருக்க, இல்ல ஏதாவது யோசிச்சுக்கிட்டே இருக்க. ஒரு சின்ன பையனுக்கு கூட தெரிஞ்சிருக்கு நம்ம கவலை என்னன்னு. எல்லாம் அந்த சக்தியால வந்தது. ஒருவேளை நான் அவனை விட்டு பிரிஞ்சு வந்ததால தான் நினைக்கிறேன்னா, எல்லாரையும் தான் நான் விட்டுட்டு வந்தேன், நான் ஏன் சக்தியை மட்டும் நினைக்கணும்? இதுக்கு என்னதான் அர்த்தம்? நான் தான் பைத்தியம் மாதிரி அவனையே நினைக்கிறேன். அவன் என்ன நினைப்பானா என்ன? இல்லை, அவன் இந்த நேரம் அவனோட காம்ப்ளெக்ஸ் கட்டுறதான் நினைச்சுக்கிட்டு இருப்பான் என்று மனதிற்குள் நினைத்து கொண்டிருந்தாள் ஆராதனா. அக்கா, உன்னைத்தான் கேட்குறேன், நீ இப்போ கூட ஏதோ யோசிச்சுட்டு தான் இருக்க. அதை விடு கௌதம், நம்ம இன்னைக்கு எங்கேயாவது வெளியில போகலாம், சரியா? சரிக்கா, அப்போ நான் போய் கிளம்புறேன் என உற்சாகமுடன் கூறினான். இவர்கள் இருவரும் பேசிக்கொண்டிருக்கும் போதே கீழே தன் தந்தை தன்னை அழைக்கும் குரல் கேட்க கௌதமை அழைத்து கொண்டு கீழே வந்தாள் ஆராதனா. அங்கே புதிதாக மூவர் அமர்ந்திருக்க தன் அன்னையின் அருகில் சென்று அமர்ந்தாள். வேகமாய் ஓடி வந்த கௌதம் ஆராதனாவின் மடியில் ஏறி அமர அதே நேரம் அங்கே வந்தாள் சாரதா. டேய் கௌதம், இறங்கு, நீ ஒன்னு சின்ன பையன் இல்ல, ஆரா பாவம் இல்ல, இறங்குடா என செல்லமாகவும் அதட்டலாகவும் கூறினார் சாரதா.
இறங்க மாட்டேன் போ என கூறியவன் ஆராதனாவின் கழுத்தினை நன்றாக கட்டிக்கொண்டான். விடுங்க சித்தி, இருக்கட்டும் என்க. ஆராதனா என்று வாசுதேவன் அழைக்க, சொல்லுங்கப்பா என்றார். இவரு என் ஃப்ரெண்டு செல்வராஜ், இது அவங்களோட மனைவி தேவி, அப்புறம் இவங்க பையன் ராஜேஷ் என்று அங்கிருந்த மூவரையும் தன் மகளுக்கு அறிமுகப்படுத்தி வைத்தார். அனைவரையும் கண்டு பொதுவாக ஹலோ என்றாள் ஆராதனா. நைஸ் டு மீட்டிங் யூ அண்ட் ஹவர் யூமா என்று செல்வராஜ் கேட்க, ஐ ஃபைன் அங்கிள் என்றார். அனைவரும் சிறிது நேரம் பேசியவாறு டின்னர் சாப்பிட்டு முடிக்க ஆராதனா என்று வாசுதேவன் அழைத்தார். என்னப்பா ராஜேஷ், உன்னோட பட்டமளிப்பு விழால அப்புறம் உன் ஃப்ரெண்டு மேரேஜில் வச்சு பார்த்துருக்கான் போல, அவனுக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்காமா, அவங்க வீட்டுக்கு உன்னை மருமலா ஆக்கி பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க, நீ என்னம்மா சொல்ற? வாசுதேவன் அனைவரும் முன்னிலையில் ஆராதனாவிடம் கேட்க, தன் தந்தை கூறிய மறுநொடி திரும்பி நடுகாலில் அனைவர் முன்னிலையும் கால் மேல் கால் போட்டு அமர்ந்திருந்த ராஜேஷை கண்டாள். என்ன அன்னைக்கு ஒருத்த இடிச்சதுக்கே சக்தி ரெஸ்டாரண்ட்டை விட்டு வெளியே போறது அந்த தீப்பார்வை பார்த்தான். இப்போ நீ என் கழுத்துல தாலியே கட்ட போறேன்னு மட்டும் உனக்கு தெரிஞ்சுது, இப்படி நீ உட்கார்ந்துட்டு இருக்க மாட்டடா என மனதிற்குள் நினைத்தவாறு வெளிப்படையாக சிரித்தாள். அவளது சிரிப்பு தவள முகத்தை கண்ட வாசுதேவன் அவளுக்கு இதில் சம்மதம் என நினைத்து கொண்டார். சரிங்க செல்வராஜ், அப்ப நல்ல நாள் பார்த்து நிச்சயித்து வைத்துக்கலாம். இவர்கள் இருவரும் பேசுவதை கவனிக்க ஆராதனா தான் ஏன் அப்படி நினைக்கும் என யோசித்துக் கொண்டிருந்தாள். ஒருவேளை அந்த இடத்துல தேன்மொழி இருந்தாலும் அவன் அப்படித்தான் பண்ணியிருப்பானோ? வேற யாராவது என் கழுத்துல தாலி கட்டினா சக்தி எதுக்கு வந்து தடுப்பான்? தடுப்பானா? ஆமா, அவன் ஏன் வந்து தடுக்கணும்? நான் ஏன் அவன் தடுக்கணும்னு நினைக்கிறேன். அப்போ அவன்தான் என் கழுத்துல தாலி கட்டணும்னு நினைக்கிறேனா? நான் அவனை கணவனை நினைக்கிறேனா? நான் அவனை காதலிக்கிறேன்னு தானே அர்த்தம். அப்படின்னா நான் எப்போல இருந்து காதலிக்க ஆரம்பிச்சேன்? முதல் தடவை என்னை கீழே விழாம காப்பாற்றும் போதா? அதான் நான் அவன் கண்ணையே பார்த்தனா? இல்ல அறுபடை நேரத்துல முள்ளு குத்தும் போது அவன் எனக்காக வழியில துடிக்கும் போதா? இல்ல என் மேல கோவப்பட்டு விலகும் போதா? அவன் முத்தத்துல என்ன மறந்து அவன் மேல சாயும் போதா? அவனை எப்படி விலகி வந்தோம்? எப்பதான் அவனை காதலிக்க ஆரம்பிச்சேன் என்று அவனது முதல் சந்திப்பில் இருந்து இதுவரை நடந்த அனைத்தையும் யோசித்தவாறு இருந்தாள். யோசித்தால் தலைவலியை மட்டும் ஏற்படுத்த நெற்றியில் கை வைக்க அவன் முத்தத்தின் ஈரம் இன்னும் தன்னுள் இருப்பதைப் போல் உணர மெல்லிய புன்னகையை உதட்டில் பரவியது. அம்மாடி ஆராதனா என்று வாசுதேவன் அவள் தோள் பற்றி உழுக்கவும் உணர்வுக்கு வந்தாள். அப்பா சொல்லுங்கப்பா. என்னப்பா? உன்கிட்ட தான் பேசுறாங்க, நீ என்ன யோசிச்சுட்டு இருக்க? ஓ சாரி ஆண்டி. பரவாயில்லம்மா, நாங்க போயிட்டு வரோம் என கூறியவாறு அவர்கள் கிளம்பி செல்ல வேகமாக தன்னறைக்கு விரைந்தாள் ஆராதனா. அவளது சந்தோஷத்தை கண்ட செண்பகம் ஆராதனா அப்படியே நிற்க வழி அனுப்பி விட்டு வந்த வாசுதேவன், என்னாச்சு, ஏன் ரெண்டு பேரும் அப்படியே நிற்கிறீங்க என்றார். ஏங்க, இன்னைக்கு ரொம்ப நாளுக்கு அப்புறம் நம்ம ஆராதனை முகத்துல சந்தோஷத்தை பார்க்குறேங்க. ஆமாமாம்மா, அக்கா சொல்றதும் சரிதான். இன்னைக்கு ஆராதனா ரொம்ப சந்தோஷமா இருந்தா பாத்தீங்களா என்று சாரதா கேட்க, அவ சந்தோஷமா இருந்தது உண்மைதான். ஆனாலும் நம்ம பேசும்போது அவ முகத்துல ஏதோ ஒரு குழப்பம், எதையும் யோசிச்சுக்கிட்டே இருக்கா. நீங்க போங்க, நான் போய் அவகிட்ட பேசிட்டு வந்துடுறேன் என கூறியவாறு மாடி ஏறினார் வாசுதேவன். ஆராதனா என்று அழைத்தவாறு ரூம் கதவினை தட்ட தன் தந்தையின் குரலில் கட்டிலில் படுத்திருந்தவள் வேகமாய் எழுந்து, அப்பா உள்ள வாங்கப்பா, டோர் திறந்துதான் இருக்கு என்றாள். ஆராதனாவின் அருகில் வந்து அமர்ந்தவர், என்னம்மா, அப்பா கிட்ட எதுவும் சொல்லணுமா? நீ எதையாவது என்கிட்ட மறைக்கிறியாமா? எதையோ யோசிச்சுக்கிட்டே இருக்க, என்னாச்சு கண்ணு என கூறியவாறு மகளின் தலையை வருடிவிட இதுவரை தன் தந்தையிடம் எதையும் மறைக்காமல் வளர்ந்தவள் சக்தியை தான் காதலிக்கும் விஷயத்தை தன் தந்தையிடம் கூற வாய் திறந்தாள். அதற்குள் அம்மா என கீழே யாரோ அலறும் குரல் கேட்டு இருவரும் விரைந்தனர். நன்றி.